என் அன்பு குழந்தையே, உனக்காக இந்த சமயபுரத்தாளின் வாக்கு நான் கொண்டு வந்த செய்தியினை நீ கேட்டுவிட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் அற்புதம் நிகழப்போகிறது என்று பொறுத்திருந்து பார். இதுவரையிலும் நான் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லையே அம்மா. உன்னிடமும் தினமும் கேட்டு கேட்டு கண்ணீர் வடித்தும் கூட என் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லையே. என்னால் ஆன எல்லா முயற்சிகளையும் நான் செய்துவிட்டேன். ஏனம்மா எனக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து சோதிக்கிறீர்கள்? நான் கேட்பது உன் காதில் வில்லவில்லையா? எனக்கு மனது கஷ்டமாக இருக்கிறது. உன் பிள்ளை இப்படி துன்பப்படுவதை பார்த்தும் உனக்கு மனம் இறங்கவில்லையா என்று நித்தமும் மனம் வருந்தி கொண்டே என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றாய் தானே? குழந்தையே, உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து அருமருந்தாக இந்த செய்தி இருக்கப் போகிறது. கஷ்டமான சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் வரும்பொழுதெல்லாம் மனமுடைந்து போகக்கூடாது. என்ன நடக்கிறதென்று பொறுமையாக பார். என்னுடைய பிள்ளைகளை நான் எப்பொழுதும் காப்பாற்றி விடுவேன். உன்னை நிராகரிப்பவர்களை கண்டு நீ மனம் தளர வேண்டாம். உன்னுடைய அருமை பெருமை இங்கு யாருக்குமே தெரியவில்லை. உன்னை யாராவது தூக்கி எறிந்து பேசினார்கள் என்றால் உன் கை தூக்கி விடத்தான் நான் இருக்கின்றேன். இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் உன்னுடைய மன அமைதியை மட்டும் இழக்காதே செல்லமே. உன்னுடைய மனது அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ இழந்ததாக நினைத்ததெல்லாம் கூட உன்னால் திரும்ப பெற முடியும் செல்லமே. அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுகிறேன். உன்னுடைய மனதில் மட்டும் அமைதியாக இருந்தால் போதும். இந்த உலகில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். நீ பட்ட கஷ்டம் எல்லாம் இன்று இரவோடு இரவாக முடிந்து போக போகிறது. பௌர்ணமி நிலவு போல உன் வாழ்க்கை மலரப் போகிறது. வீணாக மனதை போட்டு கவலை கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் கண்ணீர் வடித்து கொண்டும் இருக்காதே. உன்னுடைய சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை, நீ நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக உன் வாழ்க்கையில் எதுவும் முடிந்து விடவில்லை தங்கமே. உனக்கான பல வரங்களும் சந்தோஷங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் வர தயாராக காத்திருக்கிறது. இது உன் கஷ்டத்திற்கு தான் முடிவான இரவாக இருக்குமே தவிர உன் வாழ்க்கைக்கு எந்த கஷ்டமும் முடிவாகாது தங்கமே. உன்னை ஒரு காரணத்தோடு நான் காப்பாற்றுவதற்காக தான் நீ கேட்ட விஷயத்தை தள்ளி வைத்து கொண்டே இருக்கின்றேன். யாரை நம்பியும் நீ இங்கு வரவில்லை. உனக்கு உணவு, வாழ்வு, அன்பு என தாராளமாக கொடுத்து வழங்க நான் இருக்கும் பொழுது மற்றவர்கள் சொல்கின்ற சின்ன சின்ன வார்த்தைகளுக்கெல்லாம் ஏன் மனமுடைந்து போகின்றாய்? துரோகமும் கண்ணீரும் பிரிவுகளும் ஏமாற்றங்களும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவோடு முடிந்து போகிறது. நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் அளவிற்கு உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை தாராளமாக செய்து கொடுக்க போகின்றேன். நீ சேர வேண்டிய இடத்தில் நிச்சயமாக உன்னை நான் கொண்டு செல்வேன் செல்லமே. வெற்றி உனதே. நீ நினைத்ததுதான் நிச்சயம் நடக்கும். நீ விரும்பிய வாழ்க்கை நீ வாழ்வாய். நீ பயப்படுவதற்கேற்க இங்கே எதுவும் தவறாக நடக்காது. நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடிந்து விட்டது. நிம்மதியாக இரு. உன் அம்மா நான் உனக்கு துணையாக, எப்பொழுதும் உனக்கு நிழலாக, நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன். என் அன்பு குழந்தையே, நீ எதை நினைத்தும் வருந்தாதே. அம்மா, நான் உங்களிடம் வைத்த பிரார்த்தனைகள் இன்னும் எனக்கு நிறைவேறவில்லையே, எப்பொழுது நீங்கள் அதை எனக்கு செய்து கொடுப்பீர்கள் என்று காத்து கொண்டிருக்கிறேன் என்று நீ என்னிடம் கேட்டாயல்லவா? என் பிள்ளையான உனக்காகவே உன்னிடம் பேசுவதற்காக இங்கு வந்தேன். இன்று முதல் உன் வாழ்க்கையில் ராஜயோகம் தொடங்கிவிட்டது. நான் உனக்கான வேலைகளை செய்து முடித்து விட்டேன் என்பதில் இன்னும் சற்று நேரத்தில் நீ உணரத்தான் போகின்றாய். தடைகளும் தடங்கல்களும் வந்து கொண்டிருந்த விஷயத்தில் என் அம்மா ஏதாவது எனக்கு அற்புதம் நிகழ்த்த மாட்டாளா? என் வாழ்விலும் அதிசயங்களும் நிகழ்த்த என்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நான் நிம்மதியாக வாழ்ந்துவிட மாட்டேனா என்றுதானே இத்தனை நாளாக காத்து கொண்டிருந்தாய். இதோ இன்று முதல் உன் வாழ்க்கையில் எனது அற்புதங்களை ஆரம்பித்து விட்டேன் செல்லமே. நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போவதை நீயும் பார்க்கத்தான் போகின்றாய். எனக்கு மட்டும் ஏனம்மா இவ்வளவு சோதனைகள் என்று இனி நீ யோசிக்க வேண்டிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வராது செல்லமே. என்னுடைய வேலைகளை எல்லாம் முடக்கி வைத்துவிட்டு உனக்கான சந்தோஷத்தை இப்பொழுது கொடுக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் நினைத்தபடியும் நீ நினைத்தபடியும் நடக்கப் போகின்றது. உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி இன்னும் சற்று நேரத்தில் உன் முகம் மலரும்படி நான் செய்ய போகின்றேன். ஆம் குழந்தையே, உன்னுடைய பாவ புண்ணிய கணக்கை எல்லாம் நான் சரி செய்து விட்டேன். இனி மற்றவர்கள் கண் முன்னால் நீ கௌரவமாக வாழப்போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கை இனி ஏற்றமும் சந்தோஷமும் நன்மைகளும் மட்டுமே இருக்கும்படி உன்னை நான் ஆசீர்வதித்து விட்டேன் செல்லமே. இதுவரை உன் கைகளை பிடித்து வழி நடத்தி பயணம் செய்ய வைத்ததென்னவோ நான் தான். ஆனால் உன் மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறவில்லையே என்று எப்பொழுதுமே உனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறதல்லவா? இப்பொழுது அதையும் நான் சரி செய்து விட்டேன். இனி யார் முன்னிலையிலும் தயக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இனி யாருமே உன்னை குறை சொல்ல முடியாத அளவிற்கு உனக்கு நிறைவுகளை அள்ளி அள்ளி தருகிறேன் என் செல்லமே. இதுவரை உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிடு. அதுதான் நடந்து முடிந்து கடந்து போய்விட்டது அல்லவா? இனிமேல் அதை யோசித்து நீ என்ன சாதிக்கப் போகின்றாய்? இப்பொழுது உனக்கான நல்ல தருணம், நல்ல நேரம் நெருங்கி வரும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்களை மட்டும் நினைக்கும் குணங்களை நான் வளர்க்கின்றேன்.
இனி ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாக நடக்கும் என்று நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் இரு செல்லமே. உன்னுடைய ஆசைகள் நிறைவேறப் போகும் மகிழ்ச்சியை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று சந்தோஷமடைகின்ற தேதி அத்தனை திருப்பங்களையும் உனக்கு நான் ஏற்கனவே செய்து முடித்து விட்டேன். இப்பொழுது நீ வெற்றியும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தருணம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை உன்னுடைய மனம் போலவே நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். அது உன்னுடைய விருப்பமாகவும் இருக்கும். இப்பொழுது அந்த நல்லதை என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன் செல்லமே. நீயும் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி அடைந்து சந்தோஷத்தோடு எனக்கு நன்றி கூற தயாராக இரு. நீ விரும்பியது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தந்து உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க நானும் தயாராக காத்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன். உன் பிரார்த்தனைகளை கேட்டு உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க நான் தயாராக இருக்கின்றேன். எவ்வளவு மோசமான நிலையாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை இனி நிச்சயமாக தலைகீழாக மாறும். எப்படியேனும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருவது இந்த அம்மாவின் பொறுப்பு. குழந்தையே, சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகின்றாய். மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். ராஜயோக வாழ்க்கை வாழப்போகின்றாய். தயாராக இரு. நீ நினைத்த காரியம் எல்லாம் கைகூடும். வெற்றி மேல் வெற்றி உனக்கு குவியும். எக்காரணம் கொண்டும் கவலை கொள்ளாதே. நான் உனக்கு கோவில் கருவறையில் இருந்து நேரடியாக கூறும் வார்த்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இது நடந்தே தீரும். என் குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் கவலைக்கென்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இந்த அன்னையின் வாக்கு பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயமாக நீ சந்தோஷத்தின் உச்சிக்கே செல்ல போகின்றாய். நீ என்னிடம் கேட்ட உதவி உனக்கு கேட்டபடியே கிடைக்கும். நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். இனி சந்தோஷமான பாதையில் பயணிக்க தயாராக இரு. நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்லப்பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவின் பொறுப்பு. இந்த சூழ்நிலையில் இப்போது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு யாரிடமும் சொல்லாமல் நீ தனிமையில் காத்திருந்தாலே போதும். விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் மனதில் நீ ஆனந்தப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷ நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது. நல்லது நடக்கப் போகும் இந்த நேரத்தில் நீ தீயவர்களுடன் நட்பு கொள்ளாதே செல்லமே. தரம் தாழ்ந்த மனிதர்களுடன் தீய குணம் கொண்டவர்களுடனும் பழகுவதை முதலில் நிறுத்திவிடு. எப்பொழுதும் நல்லவர்களுடனும் நல்ல குணம் கொண்டவர்களுடன் பழகு. சிறந்தவர்களுடன் பழகினால் உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக இருக்கும். மனிதர்களின் குற்றங்கள் பெரும்பாலும் அவர்கள் நாவில் இருந்துதான் பிறக்கிறது. அவர்கள் எப்பொழுது அவசரப்பட்டு பேச ஆரம்பிக்கின்றார்களோ, மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளாமல் பேசி எப்பொழுது அவர்களை நோகடிக்கின்றார்களோ அப்பொழுது இருந்துதான் அவரது குற்றங்கள் அதிகமாகிறது. அது பாவக்கணக்கில் சேர்ந்து வேண்டுதல்கள் நிறைவேறாமல் கஷ்டப்படுகிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் அப்படி யாரும் தவறான வழியில் போகக்கூடாது என்பதற்காக நான் நல்ல வார்த்தைகளை பேசி நல்லவர்களுடன் பழக சொல்கின்றேன். என் செல்ல குழந்தையான உன் வேண்டுதலை எதற்காக இப்பொழுது நிறைவேற்றியுள்ளேன் தெரியுமா? நீண்ட நாட்களாக நீ மனம் வருந்தி என்னிடம் இதையே தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். வேறு எதை செய்தாலும் உன் மனம் திருப்தி அடைவதில்லை. அம்மா ஓம் சக்தி தாயே, இதை மட்டும் எனக்கு எப்படியாவது செய்து கொடுங்கள் என்று உன் மனதில் இருக்கும் ஆசையெல்லாம் என்னிடம் தானே சொல்கின்றாய். ஒரு அன்னையாக உனக்கான அத்தனை ஆசையும் விருப்பங்களையும் உன்னோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய கடமை எனக்கு இருப்பதால் தான் இப்பொழுது உன் ஆசைகளில் ஒன்றை நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். அதற்காகவே உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்து விட்டேன். என் செல்லமே, போலி உறவுகள் உன்னை சுற்றி இருந்து கொண்டு முதலை கண்ணீர் வடித்து அதில் உன்னை மூழ்கடிக்க நினைப்பார்கள். எல்லோரையும் நம்பி ஏமாந்து விட்டால் அதன் பிறகு உனக்கு மூச்சு திணறி முட்டி போவாய். எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் நம்பாதே. உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களிடம் மட்டும் தேர்ந்தெடுத்து பழகு. அவர்களிடம் மட்டும் நன்றாக பேசு. நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது உனக்கு ஏற்கனவே என்ன நடக்க வேண்டும் என முடிவெடுத்தாகிவிட்டது. நீயோ நானோ நினைப்பது எதுவும் இங்கு மாறப்போவதில்லை. நீ செய்த நன்மைகளும் தீமைகளின் காரணமாக உனக்கு நடக்க வேண்டியது என்பது நடந்துதான் தீரும். ஆனால் இனி நடக்கப் போவதை உன்னால் நிச்சயம் மாற்ற முடியும். இதுவரை வேண்டுமானாலும் நீ என்னை நாடி வராமல் இருந்திருக்கலாம். எது நன்மை, எதை செய்ய வேண்டும் என புரிதலும் தெளிதலும் உனக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நித்தமும் நீ என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உனக்கான நல்லது எது என்பதை நானும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். செல்லமே, அத்தனையும் புரிந்து கொண்டு நீ வாழ ஆரம்பித்தாலே உன் வாழ்வில் நன்மைகள் வந்து சேரும். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேறி நீ எதிர்பார்த்தபடியே நினைத்ததையெல்லாம் நடத்தி கேட்டதையெல்லாம் நான் கொடுத்து விடுவேன். என் செல்லமே, நான் சொல்வதை போல் கேட்டு நீ மகான் போல மாற வேண்டும் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. எதற்கும் ஆசைப்படாமல் கஷ்டப்பட்டு உனது வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் நான் சொல்லவில்லை. மனசாட்சிப்படி உனக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு திருப்திகரமாக வாழப்பார் என்றுதான் சொல்கின்றேன். செல்லமே, கல்வி அறிவும் இறைவனின் மீது பக்தியும் உள்ளவர்கள்தான் உண்மையானவர்கள் என்பதை உணர்ந்து கொள். எப்பொழுதும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டு. உனக்கு எது நல்லதோ அதை தானே நான் உன் கண்களில் காட்டி கொடுக்கின்றேன். பணத்திற்கும் காலத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கின்றாய் என்பது உனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்நாள் எவ்வளவு வைத்திருக்கிறது என்று உனக்கு தெரியாது.
பணத்திற்கும் காலத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும், ஆனால் உன் வாழ்நாள் எவ்வளவு வைத்திருக்கிறது என்று உனக்கு தெரியாது தானே. அதை நான் மட்டும்தான் அறிவேன். இந்த நொடி முதல் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழப்பார். நிகழ்காலத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது உனது கரங்களில் தான் இருக்கிறது. இந்த நிகழ்காலத்தில் நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் உனது எதிர்கால வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். உன்னுடைய இலக்கும் உனது எல்லையும் மற்றவர்களிடம் பேசும் விதமும் எதுவரை இருக்க வேண்டும், எது உனது எல்லை என்பதை முதலில் உன் மனதிற்குள் நீ தீர்மானித்துக்கொள். மற்றவர்கள் உன்னை பற்றி 1000 விமர்சனங்கள் சொன்னாலும் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. உன்னுடைய வியர்வியில் உண்டாகும் செல்வம்தான் உன்னிடம் நிலையாக இருக்கும். அடுத்தவரை கண்ணீர் விட வைத்து சேர்த்து வைக்கும் பணமானது உன் வாழ்வில் ஒருபோதும் நிலையான சந்தோஷத்தை கொடுக்காது. அது இரட்டிப்பான பாவமாக உன் வாழ்வில் வந்து சேர்ந்துவிடும் என்பதை ஒருபோதும் மறவாமல் உனக்கான நல்ல செயல்களை மட்டும் செய்து பார். உன்னுடைய செயல்கள் யாருடைய கண்களிலும் கண்ணீர் வரக்கூடாது. நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருப்பதற்காகத்தானே உன் ஓம் சக்தி அம்மா உன்னை சுற்றி சுற்றி வருகின்றேன். நிம்மதி தேடி அலைவதை விட இங்கு கிடைக்கும் என்பதை யோசித்து ஒரு இடத்தில் அமர்ந்து என்னை சிந்தனை செய். எதையும் தேடி அலையாமல் இருப்பதுதான் நிம்மதி என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன். என் செல்லமே, ஒரு சில உறவுகள் நம்மை தன்னை சுற்றியுள்ளவர்களிடம் பேசுவதற்கும் வந்து பார்ப்பதற்கும் நேரமில்லை என்று சொல்கின்றார்கள். உண்மையான அன்பு இருந்தால் அங்கு பேசுவதற்கும் நேரம் கிடைக்கும். பொய்யான அன்பு என்பது மற்றவர்களுடன் பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம் சொல்லலாம் என்பதை தானே கண்டுபிடிக்கும். நீ மன்றாடி இன்று தோற்று போவதை விட மௌனத்தால் நாளை ஜெயிக்கலாம் என மனதில் உறுதியோடு வைராக்கியத்தோடும் காத்திரு. உனது பொறுமைக்கான பரிசு கிடைக்க தாமதமாக ஆனாலும் மிகப்பெரிய அளவில் நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு நிம்மதியை கொடுக்க ஓம் சக்தி தாய் நான் இருக்கின்றேன். செல்லமே, இறைவனால் கூட முயலாத செயல் என்று ஒன்று உண்டு என்பதை நீ அறிவாயா? அது என்னவென்பதை யோசித்துப்பார். நான் சொல்லட்டுமா? ஏற்கனவே நடந்து முடிந்ததை நடக்காதவாறு யாராலும் செய்ய முடியாது. நடந்தது நடந்ததுதான். அது இறைவனால் கூட மாற்ற முடியாது தானே. அப்படி இருக்கும் பொழுது இப்படி நடந்து விட்டதென்று நீ வருத்தப்பட்டு வேதனைப்படுவதால் அதனை மாற்றி அமைக்க முடியுமா? அது என்னவென்பதை யோசித்துப்பார். நான் சொல்லட்டுமா? ஏற்கனவே நடந்து முடிந்ததை நடக்காதவையாக யாராலும் மாற்ற முடியாது. நடந்தது நடந்ததுதான். அது இறைவனால் கூட மாற்ற முடியாது தானே. அப்படி இருக்கும் பொழுது இப்படி நடந்துவிட்டது என்று நீ வருத்தப்பட்டு வேதனைப்படுவதால் அதனை மாற்றி அமைக்க முடியுமா? அதுக்கு பதிலாக இனி நடக்கப் போவதை எப்படி நடத்தலாம் என்று யோசனை செய். அதற்கான முயற்சிகளை செய். உன் ஓம் சக்தி அன்னை உனக்கு துணையாக நான் இருந்து உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நீ நினைத்தது போல நடத்தி கொடுக்கின்றேன் செல்லமே. இன்று உனக்கு எது இன்பமாய் தெரிகிறதோ நாளை உனக்கு துன்பமாய் தெரியலாம். நீ இன்று எதை துன்பம் என நினைக்கிறாயோ அது நாளை உனக்கு இன்பமாய் மாறலாம். எனவே அது வேண்டாம் இது வேண்டாம் என எதையும் ஒதுக்காமல் எல்லாவற்றிலும் சமநிலையோடு இருக்க பழகு. உன் உடலின் செயலை தான் ஒருவரால் தடுக்க முடியுமே தவிர உன் மூளையின் செயல்பாட்டை யாராலும் தடுக்க முடியாது தானே. உனக்கான நல்லதை உன்னுள் இருந்தே சிந்தித்துப்பார். உனக்கான சரியான நேரம் வரும்போதிலும் உன் எதிர்கால கனவுகளை சிந்தித்தும் சிறப்பாக செயலாக மாற்றுவதற்கு நீ முயற்சி செய்தால் உன் ஓம் சக்தி அன்னை நான் உனக்கு நிச்சயம் வெற்றியை கொடுப்பேன். நீ எதற்கும் வருந்த வேண்டாம் என் செல்லமே. சிந்தித்து செயல்படுபவர்கள் தான் சித்தர்களாக இருந்து வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். நீ எதை செய்தாலும் புத்தியை கூறாக்கி சிந்தித்து செயல்படுத்த முயற்சி செய். நற்காரியங்கள் செய்வதற்கு நீ ஒருபோதும் அஞ்ச வேண்டாம். ஆனந்தத்தின் மறுபெயர் நல்ல செயல்களை செய்வதுதான். நீ சற்றும் எதிர்பாராத நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என நீ ஆசைப்பட்டால் மற்றவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் உதவி செய்துதான் பாரேன். நல்ல காரியங்கள் செய்தால் அது நன்மைகளை உன் வாழ்க்கையில் உருவாக்க வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் கஷ்டப்படுபவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய். உதவி செய்யக்கூடிய அளவிற்கு என் வாழ்க்கை இல்லை என்று நீ நினைத்தால் அவர்களிடம் ஆறுதல் வார்த்தைகளாவது சொல். நீ வைக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி தருவேன். உன் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் நான் சரிப்படுத்துவேன். என் செல்லமே, நான் சொல்வதை மட்டும் நீ முழுமையாக கேள். யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதே. உன் மனதில் உள்ள அத்தனை கஷ்டங்களையும் நான் மாற்றுவேன். இனி உனக்கான நல்ல காலங்கள் ஆரம்பிக்கப் போகிறது. உன்னை பார்த்து ஏராளமாக சிரித்தவர்கள் எல்லாம் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய். கீழே விழுந்து இருந்த காலங்கள் எல்லாம் மாறி எழுந்து நின்று பிரகாசிக்கப் போகின்றாய். உன் துக்கங்கள் எல்லாம் கூடிய விரைவில் சந்தோஷங்களாக மாறும். நீ விரும்பியபடி இனி உனக்கு எல்லாமே நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் அனைத்து வளங்களும் அடுத்தடுத்து நானே தருவது. நீ விரும்பியவையெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். ஒவ்வொரு படியாக மேலே முன்னேறி செல்லப் போகிறாய். உன் பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும். நீ உன் வெற்றியை தேடி பயணித்துக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து கொண்டிருக்கின்றேன். என் வெகுளித்தனத்தை இரக்க குணத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதனால் என் பொன் பொருள் பணம் என அனைத்தையும் இழந்து விட்டேன்.
என புலம்பினாய் அல்லவா? என் தங்கமே, இரக்க குணம் உள்ளவர்கள் மனிதர்களிடம் தோற்று போகலாம், ஆனால் இறைவனிடம் ஏற்றம் பெறுவார்கள். ஏனென்றால் அவர்கள் இறைவனின் பிள்ளைகள். குழந்தையே, அதே இரக்க குணம் கொண்ட நீயும் இறைவனின் பிள்ளைதான். இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண நேரத்திலும் இறைவனை உன் துணையாக வைத்து கொண்டு செயல்படு. இதன் மூலம் உன் வாழ்க்கை அழகாக மாறும். அதை நீயே காண முடியும். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களை எப்படி என்று நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் அறிந்து கொண்டாய் அல்லவா? அதை அப்படியே விட்டுவிடு, மன்னித்து விடு. எந்த எதிர்வினைகளையும் ஆற்றாதே. உன் கடமைகளை நீ சரியாக செய்து வா. இனி யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப வேண்டாம் என்று தெளிவாக முடிவெடுத்துக்கொள். உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் சரி, சதி வேலைகளை செய்திருந்தாலும் சரி, அவர்களை நீ எதுவும் செய்ய தேவையில்லை. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள். நீயும் தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை விட்டு விலகிவிடு. அவர்கள் விதைத்த வினையை அவர்கள் அறுவடை செய்வார்கள். கோபுரத்தின் மேலே இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நீ எண்ணுகிறாய். ஆனால் நானும் என் பிள்ளையை கோபுரமாகவே மாற்ற முயற்சி கொண்டிருக்கின்றேன். நிச்சயம் ஒரு நாள் உன்னை கோபுரமாக்கி அலங்கரிப்பேன். வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும். அதற்காக நான் உன்னுடனே துணை நின்று கொண்டிருப்பேன். இப்பொழுது நீ ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கின்றாய். சாதகமாக எல்லாம் நடக்குமா அல்லது பாதகமாக ஏதாவது நடந்து முடிந்து விடுமா என்றெல்லாம் பயத்துடனே காத்திருக்கிறாய். என் குழந்தையே, நீ விரும்பிய முடிவுதான் விரைவில் நடக்கும். நீ நினைப்பது போலதான் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும். கவலையை விடுத்து முன்னேறிச் செல். நீ படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்க்கையை வளமாக்கும். உன் வீட்டில் இப்பொழுது சுபகாரியங்கள் நடக்குமா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நிச்சயம், சர்வ நிச்சயம் உன் ஆசை நிறைவேறும். மகளே, இந்த அம்மனின் ஆசையோடு நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையோடு முயற்சி செய். இது உனக்கான காலம், உனக்கான நேரங்கள் இது. இப்பொழுது நீ எது செய்தாலும் அது வெற்றியின் முடியும். உன் முயற்சிகள் எல்லாம் உனக்கு ஜெயத்தை தரும். நீ காத்து கொண்டிருக்கும் ஒரு மனம் விரும்பும் உன் மங்கள செய்தி கூடிய விரைவில் உன் மனம் வந்து சேரும். இப்பொழுது நீ செய்து கொண்டிருப்பது சரியா தவறா என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, என் மீது நம்பிக்கை கொண்டு நீ செய்யும் அனைத்தும் சரியே. எல்லாம் சரியாகத்தான் நடக்கும். அப்படி அது தவறு என்றால் நான் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக அதை தடுத்து விடுவேன். அதை சரி செய்து மீண்டும் செய்து கொடுப்பேன். எனவே தைரியமாக இரு. இது எதுவாக இருந்தாலும் நீ தைரியமாகவும் நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது. ஜெயிக்கத்தான் போகிறாய். உன்னை வெற்றி பெற வைக்கவே ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றேன். மீண்டும் கூறுகிறேன், உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீ சந்தோஷமாக இரு. உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் நீ என் பிள்ளை. இது நான் உனக்கு நொடிக்கு ஒரு முறை நினைவுபடுத்தி கொண்டேதான் இருக்கின்றேன். உடைந்து விடாதே குழந்தையே. உறுதியாக முன்னேறி செல். உன் துயர் மகிழ்ச்சியாக மாறும். என்னுடைய உறவான உன் மனம் உடையும்படி எந்த நிகழ்வும் நடக்காது. உன் வாழ்வை நான் தீபத்தை ஏற்றி வைத்தேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். நீ நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அவையெல்லாம் நடக்கும் என்று நீ முதலில் நம்ப வேண்டும். நீ எந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு நாள் உண்மையாகவே பலித்துவிடும். ஆம் குழந்தையே, நீ சொல்லும் வார்த்தைகள் தான் உன் வாழ்வில் பலனளிக்கும். எனவே நம்பிக்கையோடும் நேர்மறையான வார்த்தைகளையும் சொல்லிக் கொண்டிரு. அது ஒரு நாள் நிஜமாகும். உன் நேர்மறையான செயல்களும் உழைப்பிற்குமான என்றுமே வீணாகாது. நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும். நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கலங்கி கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென்று தாழ்ந்து போகும் பொழுதும் விழும் பொழுதும் அழும் பொழுதும் அது அவர்களின் கர்ம வினையால் வந்ததென்பதை உணர்ந்து கொண்டு அமைதியாக இரு. எதை பார்த்தும் நீ பயப்படாதே. நாம் எதுவரை அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீ இருக்கிறாயோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராமல் உன் தாய் ஓம் சக்தி நான் பார்த்து கொள்வேன். நீ என் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கின்றாய். நான் உன் அரணாக இருக்கின்றேன். உன்னை நான் பார்த்து கொள்வேன். நீ எந்த சூழ்நிலையிலும் எதை பார்த்தும் நீ கலங்காதே. தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே குழந்தையே. அவர்களுக்கு தெரியாது என் பிள்ளையை கை தூக்கிவிட உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்று. ஆனால் உனக்கு தெரியும் அல்லவா, நான் உன்னோடு இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா. எதற்காக கவலைப்படுகிறாய்? வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கள், தடைகள், நிபந்தனைகள் என்று ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். அதை தாண்டி வருவதுதான் உன் மன தைரியம். உன்னால் இது முடியும் என் தங்கமே. உன்னால் எதுவும் முடியும். உன்னால் முடியாது என்று நினைத்த அனைத்து விஷயங்களையும் நீ செய்து முடிக்கப் போகிறாய். அதற்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய். என் செல்ல பிள்ளையே, உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது. அம்பு ஒருபோதும் திசை மாறி செல்லாதல்லவா? அதே போலதான் உன் லட்சியமும். நீ அதை அடைவாய். நீ எதை நோக்கி முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றாயோ அதை நீ பெற்று விடுவாய். அதற்கு துணை புரிந்து நான் இங்கு இருக்கின்றேன்.
உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் அழுகையில் என் கண்ணீரும், உன் சண்டையில் நீ என் மீது கொண்ட தாய் உரிமையும் நிச்சயம் இருக்கிறது. அடம்பிடிக்கும் பொழுது நல்லது கெட்டது என்பதை உனக்கு தெரிய வைக்க வேண்டும். உன் கோபத்தில் உன்னை அமைதியாக உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பொறுப்பும் உன் அன்னையான எனக்கு இருக்கிறது. அதைதான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். குழந்தையே, நீ என் மீது நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் அம்மா நான் பார்த்து கொள்வேன். அம்மன் அருளால் இந்த நாள் உனக்கு அழகிய நாளாக நிறைவடையட்டும்.